அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் சின்ன ஒரு அறிவிப்பு. பைபிள் படிக்கக்கூடியவர்கள் யாராவது இன்னைக்கு விருப்பமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் வாசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கத்தில் எந்த விதமான சத்தமும் இல்லாத ஒரு இடத்துல இருந்தால் மட்டும் வசனங்கள் வரும்போது மைக்கை அன்மியூட் செய்து ஆரம்பத்தில் வாசிக்கிறவர்கள் இறுதி வரைக்கும் நீங்களே தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய விருப்பம், அதில் யாராவது ஒருத்தவங்க வாசிக்கும்போது மற்றவர்களும் அவங்களுக்கு நாம் இடத்தை கொடுத்துடலான்றதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தில் நம்ம தொடர்ந்து நாம் சத்தியங்களை நாம் காண இருக்கிறோம். ஏற்கனவே சில வாரங்களாக நம்ம இந்த ஸ்திரீயின் வித்தை குறித்து நாம் படித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? சில வாரங்களாக நம்ம படிச்சுன்னு வந்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக நாம் பார்த்துன்னு இருக்கிற அந்த ஸ்திரீயின் வித்து யாரு யாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு வந்து நிற்கிறோம். அதில் ஒரு 5ஆம் பாகத்துக்குள்ளாக இன்றைய தினத்தில் நம்ம பயணமாக போக இருக்கிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்பதாக கடந்த பாகத்துல ஏற்கனவே நம்ம எதற்காக நோவா சாபத்தை அவர் பிள்ளையின் மேல் அல்லது பிள்ளையா பேரனா அப்படின்றது கூட நம்ம படிச்சோம். அங்கத்துல இருந்து ஆபிரகாம் இடத்தில் வந்தோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அதை தான் குறிச்சு நம்ம பார்த்துட்டு அங்க நம்ம நிக்க வச்சிருக்கிறோம். இப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கும்போது 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஞாபகம் இருக்குங்களா? அதுல சொல்லும் போது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இது முதல். அடுத்து 2வது என்ன சொல்றாருன்னா, சத்துருக்களுடைய வாசல்களை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதை சொல்லிட்டு 3வது உன் சந்ததிக்குள் பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும் அப்படின்ட்டு 3 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதுல வானத்து நட்சத்திரம் யாரு, கடற்கரை மணல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக்க வச்சிருக்கிறோம். ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்பதாக ஏன் இவர் வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் இப்படி சொன்னாரு? அடுத்து இந்த வரிசை சொல்லப்படுது இல்லைங்களா? வானத்து நட்சத்திரத்தை முதல் சொல்லிட்டு கடற்கரை மணலை 2வதாக சொல்றாரு. இந்த வரிசையில கூட ஏதாவது சத்தியம் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் போகும்போது யாருடைய பெயர் முன்னாடி சொல்லப்படுதோ அவர்கள் மூலியமாக அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி வச்சிருக்கிறார். நிறைய இடத்துல இருக்கு. நான் ஒரு சில ஆதாரங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன ஆதாரம்னா, ஒரு வரிசையின் அடிப்படையில் ஒரு பெயர் சொல்லப்படுதுன்னா அந்த பெயர் முதல் சொல்லப்பட்டதுன்னா அதுல ஏதாவது அர்த்தம் விளங்குமா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க, வசனம் இருக்கு, உதாரணம் பார்க்கலாம். அப்பாவுக்கு 3 பசங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பசங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க இல்லைங்களா? அந்த பிள்ளைகளுடைய வரிசை முக்கியமா அப்படின்னா முக்கியம். அப்போ அந்த வரிசை எப்படி சொல்லப்படும்னா, மூத்த குமாரன், அடுத்து பிறக்கிற குமாரன், அடுத்து பிறக்கிற குமாரன், இப்படிதான் வரிசை வரும். ஆனா சில இடத்துல வேதத்துல இந்த வரிசை மாறி இருக்கும். முதல் பிறந்த பையனை கடைசியா பேசும், அல்லது கடைசியா பிறந்த பையனை முதல் பேசும். அந்த வரிசை எப்படி வரும்? அந்த வரிசையில கூட அர்த்தம் இருக்கிறது. ஆனா அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்குள்ளத்திலிருந்து சந்ததி வரும். அந்த சந்ததி வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த சந்ததி இஸ்ரேல் மக்கள் தானே. அவங்க தானே மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். அப்ப அவங்க தானே அந்த சந்ததி. ஆமாங்க, உண்மைதான். அவங்க தான் அந்த சந்ததி. ஆனா அவர்கள் மட்டும் இல்லைங்க. வேற வேற சில பேர் கூட ஆபிரகாமுடைய வம்சத்துல இருக்கிறோம். அதாவது அந்த 12 கோத்திரத்தில் பிறக்காதவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் 12 கோத்திரமாக மாறுகிறார்கள் இல்லைங்களா? அந்த 12 கோத்திரத்தில் இல்லாதவர்கள் கூட ஆபிரகாமுக்கு சந்ததி தான். வசனத்தை ஒவ்வொன்றா நம்ம வாசிக்கலாம். முதல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? விசுவாச மார்க்கத்தார் யாரோ அவங்க தான் ஆபிரகாமின் பிள்ளைகளா. என்ன இதோடைய அர்த்தம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவங்க ஆபிரகாமின் பிள்ளையா மாறிடலாம். புரியுதுங்களா? மாம்சத்தின்படி பிறந்தவர்களை மட்டும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்றது இல்ல. விசுவாசத்தின் அடிப்படையில யார் யாரெல்லாம் ஆபிரகாமு கிட்ட இருந்த அந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்கிறதோ
அவங்க கூட ஆபிரகாம் பிள்ளைதாங்களா. இது எப்படி சொல்லலாம்? கலாத்தியர் 3 29 வரும்போது, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள் அப்படின்னு பேசுவார். அப்ப நம்ம எப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சேர்ந்துமோ, அப்ப ஆபிரகாமுக்கே நம்ம சந்ததியா மாறிட்டோம். சந்ததி மட்டும் இல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த வாக்கு தத்தத்துக்கு நாம் கூட சுதந்திரவாளிகளாய் மாறிவிட்டோமா. இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, ஒரு அடையாள மொழியில பேசியிருக்குவார், ஆனா வேற மாதிரி சொல்வாரு. இதை நம்ம படிச்சிருக்கிறோம், மீண்டும் பார்க்கலாம். அந்த ஒலிவ மரம் ஞாபகம் இருக்குங்களா? ஒலிவ மரம் இருந்ததா, அது கனி கொடுக்கும்ட்டு எதிர்பார்த்தாரா, கனி கொடுக்கலையா, அதோடைய கிளைகள் எல்லாத்தையும் முறிச்சு போட்டுட்டு காட்டு ஒலிவ மரத்துல இருந்து சில கிளைகளை எடுத்துட்டு வந்து ஒட்ட வச்சிருக்கிறாரா. அதுதான் பவுல் என்ன பண்ணுவார்னா, ரோமர் 11 சொல்வாரு. இது நம்ம ஏற்கனவே கடந்த பாகத்துல படிச்சிட்டோம். அது என்ன சொல்வாருன்னா, காட்டு ஒலிவ மரமாகிய நம்மளே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம்னா, வெட்டப்பட்டாங்க பாருங்க கிளைகள், இஸ்ரேல் மக்கள், அவங்க மீண்டும் வருவாங்க அப்படின்னு பேசியிருக்கார். ஆனா இதுல வர கருத்துனா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபிரகாம் சந்ததியில 12 கிளைகள் வந்தது, 12 கோத்திரம். கனிகள் எதிர்பார்த்தாரா, கனிகளே கொடுக்கல. 12 கோத்திரத்தையும் தள்ளிடுறாருங்க. இந்த சரித்திரம் நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து 10 கோத்திரமாகவும் 2 கோத்திரமாகவும் பிரிஞ்சிடுவாங்க. அந்த 10 கோத்திரம் அசீரியர்களால் நாடு கடத்தப்படுவார்கள். அதுக்கு பிறகு, அதாவது அந்த சம்பவத்துக்கு பின்னாடி, இவங்க தேசத்துக்கு ஒரு ஒரு 10 கோத்திரமாக தேசமாக திருப்பி வரவே இல்லை. மீண்டும் அந்த 10 கோத்திரம் கோத்திரமாகவே கருதப்படல, அதோட முடிஞ்சதுங்க. சில பேர் வந்து யூதா கோத்திரத்துல மனாசே அந்த மாதிரி எப்ராயிம் சில பேர் வந்துருவாங்க. ஆனாலும் அந்த 10 கோத்திரம் அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு. 2 கோத்திரம்ல யூதா பெஞ்சமின் மட்டும் தான் இருந்தாங்க. கிறிஸ்துவோட காலத்துல அவங்களும் தள்ளப்பட்டார்கள், முறிக்கப்பட்டார்கள். இப்போ காட்டுக்கு போனாரா. காட்டுக்கு போனாருன்னா காட்டு ஒலிவம், நம்மலாம் புறஜாதிகள், முந்தி நீங்கள் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் சொல்றாரு இல்லைங்களா. நம்மளாம் வெளியே இருந்தோம், இப்போ நம்மளுடைய சுயாதீனம், நம்முடைய உலக காரியங்கள்ல இருந்து ஒடிச்சிட்டார். அதுதான் கிறிஸ்து சொல்லும் போது, நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து நான் உங்களை பிரிச்சு எடுத்துட்டேன்றாரு. காட்டுல இருந்து நம்மளை வெளியே எடுத்துட்டாரா. எடுத்துன்னு வந்து ஆபிரகாம் சந்ததியோட ஒட்ட வைத்து ஆபிரகாமுக்கு சந்ததிகளாய் மாறி இப்போ கனிகளை நாம் எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கார். வாசிக்கலாம் திருப்பி ரோமர் 11 சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப புரியுது இல்லைங்களா? அவர்கள் ஒடிக்கப்பட்டார்கள், தவிர்க்கப்பட்டார்கள், நாம் வந்திருக்கிறோம், ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம், பின்னாடி அவர்களும் வந்துருவாங்க. ஆனா இப்போ நம்ம ஆபிரகாம் சந்ததியா? ஆமா, சந்ததி தான். ஆனா என்ன கேள்வினா, நம்ம வந்து நட்சத்திரமா மணலா அல்லது ரெண்டுமா தெரியாது. கடற்கரை மணல் என்ற சந்ததிக்குள்ள இருக்கிறோமா, வானத்து நட்சத்திரம் என்ற சந்ததிக்குள்ள இருக்கிறோமா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்த ஞாபகம் இருக்குங்களா? வரிசை ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பேசியிருக்கார். அதை அப்படியே பிரிச்சார். முதல் நட்சத்திரத்தை முன்னாடி வச்சாரு, ரெண்டாவதாகத்தான் கடற்கரை மணலை பின்னாடி வைக்கிறார். இப்ப இந்த வரிசையில கூட அவர் சத்தியம் இருக்குங்க. யாருக்கு ஆசீர்வாதம் முதல் போகும், ரெண்டாவதாக யாருக்கு போகும்னு காமிக்கிறார். ஒரு உதாரணம் கொடுக்குறேன், நீங்க ஸ்கிரீனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். நோவாவுடைய பிள்ளைகள் எடுத்து பார்க்கலாம் பாருங்க. நோவாவுடைய பிள்ளைகளுடைய பிறப்பின் வரிசை இருக்குது இல்லைங்களா? அதை நம்ம எடுத்து பார்த்தா யாஃபேத்து தான் முன்னாடி பிறந்தவர், முதல் அவர் தான் பிறக்கிறாரு. அப்புறமா தான் ஷேம் பிறந்திருக்கணும், அதுக்கு பிறகு தான் காம் வந்திருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஆதியாகமம் 5 32 6 10 இன்னும் கொஞ்சம் வசனம் இருக்கு, இதுல பார்த்தா கொஞ்சம் தெரிய வரும். ஆனா ஆபிரகாம் மன்னிச்சிடுங்க, நோவாவின் பிள்ளைகளை பத்தி சொல்லும்போது இந்த வரிசையே வராது. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? யாஃபேத், ஷேம், காம்னு சொல்லியிருக்கணும். அப்படி பேசவே இல்லை. ஷேம், காம், யாஃபேத்னு பேசுவார். ஷேம் வந்து முதல் பையனே கிடையாது. ஆனா வசனத்துல ஷேமை தான் முன்னாடி பேசுவார். ஏன்னா
நோவாவுடைய அடுத்த அந்த ஸ்திரீன் வித்து தேடின்னு இருக்கிறோம் இல்லைங்களா, அது அடுத்து எந்த சந்ததிக்குள் போகும்னு சொல்லி இந்த பேரை முன்னாடி வச்சு தேவன் காமிச்சார். ஆதியாகமம் 9 26 ஷேமின் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்வார். ஷேமுடைய சந்ததியில தான் ஆபிரகாம், இஸ்ரேல், இயேசு கிறிஸ்து எல்லாருமே வராங்க. தேவன் முன்னாடியே ஷேம முன்னாடி வைக்கிறார். இது ஒரு உதாரணம் அல்ல. தேராவின் பிள்ளைகள்னா தேரா ஆபிரஹாமுக்கு அப்பா. இப்போ தேராவுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. ஹாரான், நாகோர், ஆபிரஹாம். ஆபிரஹாம் தான் கடைசியா இருக்கணும். அதுக்கு சில ஆதாரங்கள்லாம் இருக்கு. ஏன்னா நோவாவுக்கு சொல்லப்பட்ட மாதிரியே தாங்க தேராவுக்கு சொல்லப்படும். ஆதியாகமம் 11 26 எடுத்தீங்கன்னா, தேரா 70 வயசு ஆகும்போது ஆபிரஹாம் நாகோர் ஹாரானை பெற்றெடுத்தார் இருக்கோ. ஆனா தேரா சாகும்போது ஆபிரஹாமுக்கு 75 வயசு மட்டும்தான். அப்படி எடுத்தோம்னா ஆபிரஹாம் முதல் பையனே கிடையாது. தேராவுக்கு முதல் பிறந்த பையன் ஆபிரஹாமே இல்லை. இதுக்கு வசனத்திலேயே ஆதாரம் இருக்கு. அதை தேடின்னு போனா ஒன்றும் இல்லை, அது 1/2 மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒன்றுதான் பின்னாடி தேடி பாருங்க. ஆனா ஆதியாகமம் 11 26 முதல் யார சொல்ல தெரியுங்களா? ஹாரான சொல்லாது. ஹாரான் தான் முதல் பையனா இருக்கணும். ஆனா மாறாக யார சொல்லோனா ஆபிரஹாம், நாகோர், ஹாரான். நோவாவுக்கு சொன்ன மாதிரி, நோவோடைய பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி. ஏன்னா ஆபிரஹாம் மூலியமா தான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி வருது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? அடுத்து என்னுடைய ஆசீர்வாதம் யார் மூலியமா போகிறது என்று அவங்க பேர்ல காமிக்கிறார். அந்த பேரை அடுக்கப்பட்ட வரிசையில காமிக்கிறார். புரியுதுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நிறைய நேரத்துல விட்டுடுவோம். இன்னொரு ஆதாரம் கூட காமிக்கிற பாருங்க. ஈசாக்குக்கு பிள்ளை பெருக்குவாங்க இல்லைங்களா, ஏசா, யாக்கோபு. நீங்க ரோமர் 9 13 எடுத்து பாருங்க. அந்த வரிசை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏசா யாக்கோபுன்னு சொல்லாது, யாக்கோபு ஏசான்னு பேசும். ஏன்னா தேவனுடைய அடுத்த ஆசீர்வாதம் திட்டம் யார் மூலியமா போகுதுன்னா யாக்கோபு மூலியமா போகுது. அதனால தான் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பின்னாடி இஸ்ரேலா மாறுறாங்க. புரியுது இல்லைங்களா? அப்ப அந்த வரிசை கூட என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது தான். அந்த வரிசையில கூட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கோம். இப்போ ஆபிரஹாமு கிட்ட மீண்டும் வரலாம். அந்த வரிசையை கவனிங்க. கடற்கரை மணல் வானத்து நட்சத்திரம்னு சொல்லல, வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல். அப்படி என்றால் முதல் ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரத்துக்கு போகும், அதுக்கு பின்னாடி தான் கடற்கரை மணலுக்கு வரும். இதுக்கு இன்னும் ஆதாரம் கொடுக்குற பாருங்க. இதை பார்க்கறதுக்கு, அந்த ஆதாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திரம் பரலோகத்துக்குரியது, வானத்துக்குரியது. கடற்கரை மணல் பூமிக்குரியது. அப்ப நட்சத்திர கூட்டத்துக்குள் போகிறவர்கள் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். இப்ப கேள்வி என்ன, ஏன் இங்க வந்து நிற்கிறோம்னா, ஆபிரஹாமுடைய சந்ததி இஸ்ரேல் மக்களும் இருக்கிறார்கள், நாமளும் இருக்கிறோம். ஆனா நாம யார்? நட்சத்திரமா மணலா? தெரியல. எங்க கண்டுபிடிக்கலாம்னா எபிரேயர் 11 போனோம். அங்க போனா நம்மளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சின்ன குறிப்பை கொடுக்குவார். ஆமாங்க, இது பவுல் தான் எழுதினார் எபிரேயர் நிருபத்தை. இப்போ கொஞ்சம் வாசிக்கலாம். எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய ஒரு பட்டியல் வரும் நம்மளுக்கு. அதுல இவர் எங்க இருந்து தொடங்குவாருன்னா ஆபேல் கிட்ட இருந்து பேசின்னு வருவார். சில வசனங்கள் மட்டும் தான், முழுசா படிக்க முடியாது, வாசிக்கலாம். எபிரேயர் 11 4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இப்போ யாருக்கிட்ட தொடங்குறாரு? ஆபேல்டன் தொடங்குறார். அப்படியே எல்லார பத்தியும் பேசுவாருங்க. பேசிட்டு என்ன தெரியுங்களா சொல்வாரு? இன்னும் நான் யாரை பத்தி சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எஃப்தா, தாவீது, சாமுவேல், எல்லா தீர்க்கதரிசிகள். நேரம் பத்தாது, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே விசுவாசத்தினால் நீதிமான் தான். ஆனா சொல்லிட்டு 39 என்ன சொல்வார் பாருங்க, இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றாங்களாம், ஆனா வாக்கு தத்தத்தை அடியல அப்படின்வார். வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள்.
புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இவங்க எல்லாருமே யாரை பத்தி பேசுறார்? ஆபேல்ல இருந்து பேசுறார். பேசிட்டு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றார். அந்த இஸ்ரேல் மக்கள், சாராள், ஆபிரகாம், எல்லாருமே வந்துருவாங்க உள்ள. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாருமே நற்சாட்சி பெற்றார்கள் என்றால் தேவனிடத்தில் நல்ல சர்டிபிகேட்னு சொல்லலாம். தேவனுக்கிட்ட இருந்து நல்ல சாட்சியை வாங்கிட்டாங்க. அவர் வந்து சொல்லிட்டார், ஆமா நீங்கெல்லாம் விசுவாசிகள் தான், அதனால தான் பைபிள் அவங்க பேர் இடப்பட்டிருக்கு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணதை சுதந்தரிக்காமல் போனார்கள்னு சொன்னாரா? இன்னொரு வசனம் பாருங்களே, சுதந்தரித்தார்கள்னு இருக்கும். அதாவது வாக்கு தத்தம் பண்ணத இவங்க சுதந்தரிக்கலன்னு இருக்கு. ஆனா இதே இதே அதிகாரத்துல சில வசனங்களுக்கு முன்னாடி போனோம்னா 33ல வாக்கு தத்தத்தை அடைந்தார்கள்னு இருக்கும். வாசிக்கலாம் இதை கூட. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்போ ரெண்டு வசனம் இருக்கு. ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா வாக்கு தத்தத்தை பெற்றார்கள், இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கலன்னு. என்ன அர்த்தங்க? வாங்கினாங்களா? அதாவது வாக்கு தத்தம் கெடிச்சிச்சா, கெடிக்கலையா? என்ன தெரியுங்களா அர்த்தம்? தேவன் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாராம். அந்த வாக்கு தத்தத்தை முழுமையாக இவர்களால் சுதந்தரித்து கொள்ள முடியல, அதாவது அனுபவிக்க முடியல. முழுமையாக அந்த வாக்கு தத்தத்துடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. அதுல இருந்த மிக முக்கியமான வாக்கு தத்தம் என்ன தெரியுங்களா? ஜீவன். அதை இவங்களால வாங்கவே முடியல. 33ஆம் வசனத்துல இவரே சொல்வார் பாருங்க. வாசிக்கலாம் இதை கூட. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். அடுத்த வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல் இதை தாங்க நம்புனாங்க. நான் இதை அப்படியே ஆங்கிலத்தில் போடுற படிங்க, நான் உங்களுக்கு படிக்கிறேன். தே பிளேஸ்ட் தேர் ஹோப் இன் அ பெட்டர் லைஃப் ஆஃப்டர் த ரெசரக்ஷன். இவங்கெல்லாம் எதுல தெரியுங்களா விசுவாசத்தை நம்பிக்கையா பார்த்தாங்கோ? நம்ம செத்துட்டு மேல நம்மளுக்கு உயிர்த்தெழுதல்ல ஒரு மேன்மையான ஒரு ஜீவன் கிடைக்கும், ஒரு உயிர் கிடைக்கும்னு. இத இவர்கள் இன்னும் சுதந்தரித்து கொள்ளல, இன்னும் கிடைக்கலங்க. ஏன் கிடைக்கல தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வந்தா தாங்க உயிர்த்தெழுதல். பிரேத குழியில இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு உயிர் தெளிந்து வரும் காலம் உண்டு. படிக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துக்குள் மரித்தோர் முதலாவது உயிர் தெளிந்து போவார்கள். இன்னும் இல்ல, உயிர் தெழுதல் கிறிஸ்து வரணும். அப்போ இவங்க எல்லாருமே எதை நம்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிர் தெழுதலை நம்பினார்கள். ஒரு உயிர், நம்மளுக்கு ஒரு ஜீவன் கிடைக்கணும், அந்த ஜீவன் மேன்மையா இருக்கணும். வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டார்கள், முழுமையாக சுதந்தரித்துக் கொள்ளல. அதனால தான் எபிரேயர் 11:39 வாசிச்சோம் இல்லைங்களா? இவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தத்தை அடியாமல் போனார்கள். இன்னும் பரிபூர்ணமா இவங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? கொடுத்திருக்கணுமே. அப்படின்னா 40ஆம் வசனத்துல அவரே பதில் சொல்றார். வாசிக்கலாம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அந்த வார்த்தை புரியுதுங்களா? என்ன சொல்றாருன்னா பாருங்க, நம்மை அல்லாமல் யார் யார் அந்த நம்மைனா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்த ஜனங்கள், அவங்கள பத்தி தான் பேசுறார். நம்மனும் போது பவுல், பவுல் கூட இருந்த சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், புறஜாதி எல்லாருமே உள்ள இருக்கிறோம். இப்போ நம்மளை பார்த்து பேசுறார், நம்ம கூட உள்ள இருக்கிறவங்க. நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராக மாட்டார்கள். புரியுதுங்களா? என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஆசீர்வாதம் முதல் நமக்கு கிடைக்கணும், நமக்கு கிடைச்சா தான் அவங்களுக்கும் போகும். அதான் சொல்ல வராரு. நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராக மாட்டார்கள், ஏனெனில் தேவன் நமக்கு என்று ஒரு விசேஷித்த நன்மையை முன்குறிச்சு வச்சாரா. ஒரு பெரிய நன்மைய முன்னாடி வச்சிருக்கிறாரா, அது விசேஷமான நன்மை. இப்போ நாம நட்சத்திரமா அல்லது மணலா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வரிசையை கவனிங்க. முதல் சொல்லும் போது நட்சத்திரம், அப்பனா அவருடைய ஆசீர்வாதம் யார் மூலியமா வரணும்? நட்சத்திரம் மூலியமா தான் வரணும். இப்ப யார்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நிலைமைக்குனா பவுல் சொல்றார், நம்மை அல்லாமல்
அவர்கள் பூர்ணராக மாட்டாங்கோ. அதாவது நட்சத்திரத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமல் மணலுக்கு ஆசீர்வாதம் போகாதுன்னு பேசுறார். இதுக்கு நான் இன்னும் வசனங்கள் கொடுக்குற பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். இதை புரிஞ்சுக்கின்னு வசனத்தை வாசிச்சா நல்லா தெளிவா இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் பரலோகத்துக்கான வழி, வாசல் மூடி இருந்தது, திறக்கவே இல்லைங்க. அதாவது பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான வாசலே மூடப்பட்டிருந்தது. கிறிஸ்துவோடைய மரணம், பலியோடைய மேன்மை, அந்த இரத்தத்தின் நிமித்தமா தாங்கோ வாசலே திறக்கப்பட்டது. இத பவுலே பேசுவாரு. சில வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரை, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்தவான்களே. இந்த பரம அழைப்பு எப்போ வருதுன்னா, இயேசு கிறிஸ்து மூலியமா தாங்க அந்த பரம அழைப்பே வருது. அதனால தான் அவர் என்ன பண்ணோம்னா சாக வேண்டியதா இருந்தது. இது நான் உங்களுக்கு வசனம் வசனமா சொல்லாம ஒரு பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு நிகழ்வை எடுத்து சொன்னா இன்னும் நல்லா புரியும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க அப்படியே நிக்க வைக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசல் திறந்தது அப்படின்னு சொன்னனா நம்ப வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலையும் இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்து திருப்பி வந்து இதை ஆய்வு பண்ணலாம். எங்க போலான்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுடைய ஒரு சம்பவம், ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்கு பேர் வந்து யாக்கோபின் தரிசனம். ஒரு ஏணி குறித்துதான ஒரு கனவை இவர் பார்க்குவார். இந்த சம்பவத்துக்கு ஒரு பின்னணி இருக்கு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏசா யாக்கோபு தெரியும் இல்லைங்களா? அந்த சம்பவம் ஏசா யாக்கோபு. ஏசா ஒருவேளை கஞ்சிக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை யாக்கோபிடத்தில் வித்து போட்டுறார். யாக்கோபு இப்ப சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாரு. இந்த சம்பவத்தை தெரிஞ்ச ஏசாவுக்கு மிகுந்த கோபம். இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஒவ்வொன்றா. மிகுந்த கோபம். அந்த கோபத்தின் நிமித்தமாக ரெபேக்கால் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இவங்களை தப்பிக்க வச்சுறாரு. யாருன்னா யாக்கோபை தப்பிக்க வச்சுறாங்க. இப்ப யாக்கோப் அப்படியே போயிடுறாரு. ஒன்னு எடுத்துன்னு போறது நம்ம வீட்டுல இருந்து ஒரு கோல் மட்டும் தான், தடி மட்டும் தான் எடுத்துன்னு போயிருக்குவார் யாக்கோப். இங்கத்துல இருந்து நேரா என்ன பண்றாருன்னா அவருடைய மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்குவாங்க, லாபான் வீட்டுக்கு, ரெபேக்காலுடைய சகோதரன். இப்ப இவர் போறாரு. கொஞ்சம் நீண்ட பயணம். போகும்போது இரவு வந்துருது. கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்த ஒரு இடத்துல ஒரு கல்லு மேல தன்னுடைய தலையை வைத்து கொண்டு தூங்குறார். தூங்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம் வருது, ஒரு கனவு வருது. அந்த கனவுல பின்னாடி இப்போ இயேசு கிறிஸ்து பத்தி பேசினுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கனவு அவருக்கு அப்போவே கொடுக்கப்படுது. சில வசனங்களை ஒவ்வொன்றா நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 11 வசனம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இப்போ படுத்து நிற்கிறார். இப்போ இவர் தூங்கும் போது இவர் கனவுல ஒரு ஏணி பார்க்கிறாராம். அந்த ஏணி கொஞ்சம் விசேஷமா இருக்குதுங்க. பூமிக்கும் வானத்துக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அதோடைய அந்த ஏணி வானத்தை தொட்டுதான். இதை பார்த்துனே இருக்கிறார். பார்க்கும்போது சில தேவ தூதர்களை பார்க்கிறார். அந்த தூதர்கள் ஏணியில ஏறுகிறதும் இறங்குகிறதும் பார்க்கிறாராம். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்னா ஏணி வந்து பூமியில இருந்து பரலோகத்துக்கு வச்சிருக்கிறாங்க, சரி. ஆனா தேவ தூதர்கள் இறங்கி இல்ல ஏறணும். ஏன் ஏறுகிறதும் இறங்குகிறதும் பார்த்தாரு தெரியல. சரி, தேவ தூதர்கள் ஏன் ஏணி மேல ஏறணும்? அவங்க தான் அப்படியே மாயமாய, ஏன்னா அவங்க ஆவிக்குரிய சரீரத்துல தானே அங்க இருக்கிறாங்கோ. பழைய ஏற்பாட்டுல தானியேலுக்கிட்ட எல்லாம் காப்ரியேல் தூதன் வந்து பேசும்போது ஏணிலையா ஏறி போயிட்டு வந்தாங்கோ. அவங்க வருவாங்கோ, தரிசனம் ஆவாங்கோ, பேசுவாங்கோ, பின்னாடி அப்படியே அவங்க மறிஞ்சு பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏணியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா ஆவி காத்து மதி. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு கனவை இவர் பார்த்தார்? விடை கிடைக்கல. பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே இதுக்கு விடை இல்லை. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த கனவை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பாருங்க. 12 வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அப்போ பூமியில இருந்து தான் பரலோகத்துக்கு ஒரு ஏணி வருது, பரலோகத்துல இருந்து பூமிக்கு இல்ல. தேவ தூதர்கள் ஏறித்தான் இறங்குறாங்க.
இதெல்லாம் நல்லா கவனமா வச்சுக்கலாம். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெத்தேல். பெத்தேல்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பெத் ஏல், ஏல்னா தேவன், பெத்னா வீடு. இப்போ இந்த இடத்துல தான் இவருக்கு இந்த கனவே வருது. இந்த கனவை பார்த்துனேகிறாரு. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார் இல்லைங்களா? அதே மாதிரி வாக்கு தத்தம் இவருக்கும் கொடுக்கப்படும். 13ஆம் வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். என்ன சொன்னாருங்க? நீ படுத்திருக்கிற பூமி, பூமியின் தூளு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லிடுவாரு. இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே இவர் எந்திரிச்சுறாரு. யாக்கோப் எந்திரிச்சு அந்த ரொம்ப பயந்துறார். பார்க்க போனா எந்திரிச்சிட்டு அந்த இடத்துக்கு தேவனின் வீடு, அப்பத்தின் வீடு இப்படியெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி சொல்றது உண்டு. ஆனா அந்த இடத்துல வந்து லூஸ் அப்படின்னு சொல்லி வாதுமை எண்ணெயை இவர் வாத்திட்டு ஊத்திட்டு இவர் என்ன பண்றாருன்னா அங்கத்துல இருந்து தொடர்ந்து வெளியே தொடர்ந்து போயிடுறாரு. இந்த சம்பவத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம வரலாம். இப்ப இங்கத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் கிளம்பி தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போயிடுறாரு. மாமா அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. லாபான். லாபான் வீட்டுல போய் அங்க 20 வருஷம் வேலை செய்றார். லேயாளுக்காக, அது ராகேலுக்காக தான் வேலை செஞ்சிருக்குவாரு. 7 வருஷம். அப்புறமா லேயால திருமணம் பண்ணி ஒரு வாரத்துல மீண்டும் ராகேல திருமணம் பண்ணுவாரு. மீண்டும் அங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 7 வருஷம் வேலை செய்வார். அது முடிஞ்ச பின்பு இவருடைய சம்பத்து, ஆடுகள், மாடுகள், இதுக்காக ஒரு 6 வருஷம் வேலை செய்வார். ஒட்டுமொத்தமா 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு அங்கத்திலிருந்து என்ன ஆகுதுன்னா இவர் புறப்பட்டு வெளியே வருவார். இது ஒரு சின்ன சம்பவம் இருக்கு. சொல்ல டைம் இருக்கு, நம்மளுக்கு அதை பார்க்கலாம். லாபான் வந்து ஏன் தெரியுங்களா யாக்கோபை விடவே மாட்டார். ஏதாவது ஒன்று பண்ணி யாக்கோபை பிடிச்சு வச்சுனே இருக்குவார். ஏன்னா லாபானுக்கிட்ட ஒரு விக்கிரக பொம்மை இருந்தது. அந்த பொம்மை வந்து சூனியம் பண்ணுகிற பொம்மை. அதை வச்சு அவர் குறி கேட்டிருக்கிறார். இதெல்லாம் வசனத்துல இருக்கு. குறி கேட்டிருக்கிறார். ஏன் எனக்கு வந்து இவ்வளோ ஐஸ்வர்யம் அப்படின்னா, யாக்கோபு வந்து உங்ககிட்ட சேர்ந்த தொட்டு அது என்ன நடந்திருக்குதுன்னா, யாக்கோபு போய் எப்போ சேர்ந்தாரோ அப்பத்துல இருந்து ரொம்ப ஐஸ்வர்யம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா தேவன் யாக்கோபை ஆசீர்வதிச்சுன்னு இருந்தார். யாக்கோப் பண்ற எல்லா காரியமும் வாய்க்கும். அதனால அந்த சம்பத்து, சொத்து, ஆஸ்திகள், ஆடுகள், மாடுகள் இதெல்லாம் ரொம்ப பெருக தொடங்கிச்சு. அப்ப யாக்கோபை எப்படியாவது விடக்கூடாது. லாபான் இதனால தான், இதுவும் ஒரு காரணம். யாக்கோபை பிடிச்சி வச்சுனே இருந்தார். ஏன்னா யாக்கோபு இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் வந்துனே இருக்கும்ட்டு. இப்ப இந்த சம்பவம் நடக்கும் போது இவங்க இங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. 20 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லாம கொள்ளாம யாக்கோபு வெளியே வந்துடுறார், எல்லாருமே கூப்பிட்டுக்குன்னு. அப்ப ராகேல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொம்மையை கூட தூக்கின்னு வந்துருவாங்க. சூன்யம் குறி கேட்கிற பொம்மை. அதை தேடின்னு தான் அவங்க அப்பா வருவார். அவன் ஏன் ஏன் எடுத்துன்னு வராங்கன்னா, குறிய வச்சு நாங்க எந்த திசையில போனோம், எங்களை வந்து எப்படியாவது பிடிச்சிடுவாங்க. ஆனாலும் அவர் வந்துடுறாரு, அது வேற. ஆனா நாங்க எந்த திசையில போனோம் இதெல்லாம் ஒரு சிந்தனையை வச்சுக்கின்னு ராகேல் என்ன பண்றாங்கன்னா, நாங்க போற திசையில நீங்க எப்படியோ வரவே கூடாது, இந்த பொம்மை இருக்கிற தொட்டு தானே எங்களை கண்டுபிடிக்குவீங்கன்னு சொல்லி அதை கூடவே தூக்கின்னு வந்துடுறாங்க. அவர் வேற வழியா கண்டுபிடிச்சின்னு வந்துடுறாரு. இதுக்கு பின்னாடி யாக்கோபு வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடுவாரு. அந்த பொம்மை யார் எடுத்துன்னு வந்தாங்களோ அவங்க செத்துட்டோன்ட்டுலாம் பேசியிருக்குவாரு. அப்புறமா ராகேல் எடுத்துன்னு வந்திருக்கிற விஷயம் தெரிய வராது யாக்கோபுக்கு. பெஞ்சமினை பெற்றெடுத்த பின்பு தன் திருமணம் செய்து கொண்ட அவருடைய பிரியமான மனைவியை அவர் எழுந்துருவார். செத்துருவாங்க ராகேல். இதுதான் ஒரு சின்ன சம்பவம். இதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய விஷயம் ஒளிஞ்சுன்னு இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்னைக்குன்னா இதை படிக்கலாம். இப்ப திருப்பி வரலாம். இங்கத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வெளியே புறப்பட்டு வந்துடுறார். வரும்போது ஒரு யுத்தம் நடக்கும் இல்லைங்களா? போய் ஒரு பெரிய சண்டை போடுவார். ஒரு தேவ தூதனுக்கிட்ட சண்டை போடுவார். இதெல்லாம் கூட பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இன்னும் படிச்சுனே வந்தா நம்மளுக்கு வேற ஆங்கிள் போயிடும், டைம் பத்தாது. ஆனா ஒரு தேவ தூதன்கிட்ட சண்டை போடுவார். இது ஓசியாலெல்லாம் பேசப்பட்டிருக்கோம். சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த காலம் முதல் யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்திருக்குவார். ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்குவார்னா இந்த தேவதூதன் அவருடைய தொடன்னு இருக்கும், சில இடத்துல இடுப்புன்னு இருக்கும். ரெண்டுமே கரெக்டா. ஆனா இடுப்பு வந்து சரி, அவருடைய இடுப்பை வந்து ஃப்ராக்சர் பண்ணிடுவார், சாக்கெட்ல இருந்து வெளியே எடுத்துருவார். கடைசி வரைக்கும் யாக்கோப் எப்படி தான் நடக்குவார்னு பார்த்தீங்கன்னா நொண்டி நொண்டி நடந்திருக்குவார். இப்போ இதுதாங்க விஷயம். அந்த ஏனியோடைய கனவு.
இது முடிஞ்சிச்சே. யாக்கோபுடைய சம்பவம் ஆதியாகமத்துல முடிஞ்சிருது. வேற எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்பு இதோடைய விளக்கம் நம்மளுக்கு எங்க தான் வருதுன்னு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல தான் இதோடைய விளக்கமே நம்மளுக்கு திறக்கப்படுது. எப்பன்னா இயேசு கிறிஸ்துவோடைய காலகட்டத்துல. கிறிஸ்துவோடைய காலகட்டத்துல கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அப்பதான் அவருடைய ஊழியங்கள் தொடங்குகிறது. அப்போ நிறைய சீசர்கள் அவர்கிட்ட வந்து சேரணும். அப்போ நிறைய சீசர்கள் எப்படி வராங்கன்னா, இவங்களாம் பின்னாடி அப்போஸ்தலர்களா மாறுவாங்க. இந்த சில சீசர்கள் யோவான் ஸ்தானகர்கிட்ட ஏற்கனவே வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. ஏன்னா யோவான் ஸ்தானகர் ஞானஸ்தானத்தை கொடுத்துன்னு இருந்தார். நிறைய பேர் அங்க யோவானுக்கு சீசர்களா இருந்தாங்க. அந்த யோவானுக்கு சீசர்களா இருக்கிறவர்கள் கிறிஸ்துக்கு சீசர்களா வந்துருவாங்க. யோவானே அனுப்பிச்சு வைக்குவார். ஒரு நாள் அந்த மாதிரி வந்தவர்கள் தான் பிலிப்பு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, இன்னும் சில பேர். சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 1 35 முதல். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது, 2 பேர் நின்றுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே வராரு. வரும்போது யோவான் என்ன சொல்றாருன்னா, இதோ இவர்தா தேவனுடைய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே அந்த 2 சீசர்கள் அங்கதான் நிக்கிறாங்க. அப்போ யோவான் என்ன சொல்வாருன்னா, நீ என்கிட்ட என்னை விட்டு நீ அவர் பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்குவார். அந்த 2 சீசர்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்துருவாங்க. அதுல ஒருத்தர் அந்திரேயா. யார் தெரியுங்களா? அந்திரேயா பேதுருவோடைய சகோதரன். வந்துருவாங்க. இப்படிதான் நிறைய சீசர்கள் வந்து சேர்ந்தாங்க. இப்போ ஒரு காலப்பகுதியில சீசர்கள் வந்து சில கிறிஸ்து கிட்ட சேர்ந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு தேர்ந்தெடுத்து நிற்கிறார். அப்படி இருக்கும்போது பிலிப்பு போய் கிறிஸ்துவுடனே சேர்ந்திருக்குவார். பிலிப்புக்கு ஒரு நண்பன் இருந்தார், நத்தானியேல். இந்த நத்தானியேல் வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டுட்டு நத்தானியேலை தேடி போறார் இவர். அப்போ அத்தி மரத்துக்கிட்ட நத்தானியேல் கீழே உட்கார்ந்து இருக்குவார். நேரா போய் என்ன சொல்வாருன்னா பிலிப்பு, மோசே எழுதின தீர்க்கதரிசி, மோசே எழுதின சட்டத்துல ஓ, மேசியா பத்தி எழுதியிருக்கிறாரே, அந்த மேசியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்வார். சரி, எங்கிட்ட இருந்து வந்தாரு அவர்னா, நாசரேத் ஊருன்னு. இவர் நம்ப மாட்டாரு. நாசரேத்ல இருந்து ஏதாவது நல்லது வருமா அப்படின்லாம் கேட்குவாரு. சரி, இவர் சொல்வார், சரி நீயே வந்து பாருன்னு. இப்போ இவங்க நேரா கிறிஸ்துவை தேடி போறாங்க. அப்படி போன உடனே கிறிஸ்து சில வார்த்தைகளை நத்தனல்கிட்ட பேசுவாரு. பேசிட்டு யாக்கோபின் ஏணி பார்த்தோம் இல்லைங்களா, இதோடைய விளக்கத்தை கிறிஸ்து பேசத் தொடங்குவார். யோவான் 1 அதிகாரம் 51 பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பின்பு அவர் அவனை நோக்கி அவரை பார்த்து சொல்றாரு, வானம் தெரிந்திருக்கிறதையும். அப்படின்னா இதுக்கு மேல வானம் திறக்க போது தேவ தூதர்கள் அங்க கூட நான் நடந்துங்க. யாக்கோபுடைய கனவுல தேவ தூதர்கள் அங்க ஏணியில ஏறினாங்க. இங்க ஏணி இல்ல. தேவ தூதர்கள் மனுஷகுமாரனத்திலிருந்து ஏறுகிறதும் இறங்குகிறதும் நீங்கள் இது முதல், இது வரைக்கும் நீங்க பார்க்கல, இப்போ பார்க்க மாட்டீங்க, இது முதல் காண்பீர்கள். புரிஞ்சுச்சுங்களா? அங்க ஏணி, இங்க கிறிஸ்து. அங்கேயும் தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இங்கேயும் ஏறுறாங்க. அங்க ஏறி இறங்குனாங்கோ, இங்கேயும் ஏறி தான் இறங்குறாங்க. அப்பனா வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்ட ஏணி யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தான். அவர் தாங்க பரலோகத்துக்கு போறதுக்கான வழியே. இதுதான் அவர் என்ன பண்றாருன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி தான் இந்த ஏணியே கிடைக்குது, மேலே ஏற முடியும். அது வரைக்கும் இன்னும் இல்லைன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஏணியே கொடுக்கல, போக அந்த வாசலுக்குள்ள போகவே முடியல. இதனால்தான் கிறிஸ்து யோவான் 14 அதிகாரம் 6 சொல்லியிருப்பார், நானே வழி, வழியும் சத்தியமும் ஜீவனும். பிதாவிடத்தில் போகணும்னா என் மூலியமா தவிர போகவே முடியாது. நான் தாங்க அந்த ஏனின்றார். உங்களுக்கு மேல போறதுக்கு நான் தான் வழின்றார். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த ஏணி எப்பதான் வைக்கப்படுதுன்னா, கிறிஸ்து வந்த பின்னாடிதான் வைக்கப்படுது. அப்பவே சொன்ன இல்லைங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லியிருக்கிறாருன்ட்டு. இப்போ வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய்
புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அந்த வார்த்தையை கவனிங்க. நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதற்கு அப்படின்றாரு. இந்த பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? இது பின்னாடி படிக்குவோம். ஆலயம் இருந்துச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒரு கூடாரம் கட்டப்பட்டிருந்தது. அந்த கூடாரத்துல இது பரிசுத்த ஸ்தலம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி பேசுவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அழியாமை உள்ள மன்னா, ஆரோனுடைய தளிர்த்த கோல், அப்புறமா அங்க மோசேடத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிருக்குவாங்க. ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அப்படின்வாங்க இல்லைங்களா, உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த இடம் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள யார் போவாங்கன்னா ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போவாங்க. வேற யாராலையும் போக முடியாது. அது என்ன காமிக்கிறாருன்னா, இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசுவாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் அழியாமை உள்ள மறைவான மன்னாவை தருகிறேன் என்பார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மன்னா வந்து கெட்டு போகாது, இந்த இடத்துல வைக்கப்பட்ட மன்னா. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு மன்னா வந்துச்சு இல்லைங்களா, அது ஒரே நாள் தான். இன்னைக்கு வந்துருச்சுன்னா அடுத்த நாள் வச்சாங்கன்னா அது புழுவாயிடும். ஓய்வு நாள் நேரத்துல மட்டும்தான் இவர்கள் வைக்க முடியலாம். அதோ 2 நாள் மேல வைக்க முடியாதுங்க. அதுக்கப்புறமா இது வந்து புழுவாயிடும். அப்போ கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்வார்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை தருகிறேன். அவர் என்ன சொல்ல வருவார்னா, அழியாமை உள்ள ஜீவனை தர நீங்க ஜெயிச்சுட்டு வாங்கோன்வார். இந்த மன்னா எங்க வைக்கப்பட்டிருந்ததுன்னா உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி இருந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய திரையா, அதாவது அவருடைய சரீரத்தை கிழிச்சு ஒரு வழியை திறந்தாரா. அந்த வழிக்கு பேர் என்ன தெரியுங்களா? புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். புது வழி அப்படின்னா இது வரைக்கும் இந்த வழி இல்லவே இல்லை. இதுதான் புதிய வழி. இதுக்கு முன்னாடி இந்த வழியே இல்ல. இந்த வழிக்குள்ள போனா என்ன கிடைக்கும்ன்றாரு? புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். இதைதான் இயேசு கிறிஸ்து பேசியிருக்குவார். இடுக்கமான வாசல் வழியாக உள் பிரவேசிங்கள், அது ஜீவனுக்கு போற வாசல். இந்த வழி இது வரைக்கும் இல்ல, இப்பதான் திறக்கப்படுது. அதனால தான் இதுக்கு பேரு புதிய வழி. இது எப்படி திறக்கப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை கிழிச்சாரா, திரைய மாதிரி கிழிச்சாரா. கிழிச்சிட்டு இதுக்குள்ள வாங்க, இப்போ நீங்க நேரா போலாம், இப்போ நீங்க பரலோகத்துக்கு போலான்னு சொல்லி ஒரு புதிய வழியை உண்டாக்குனாருன்னு பேசியிருப்பார். இது இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல அப்படியே பார்க்கலாங்க. எங்கன்னா இந்த திரைய பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிச்சிச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். இதுக்கு என்ன ஆதாரம், என்ன புரிதல்னா, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள திருப்பி போனோம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்துக்குள்ள நான் வரேன். ஏதேன் தோட்டத்துடைய சம்பவத்தை சொல்றேன். ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிச்சிடுறாரா? அனுப்பும் போது என்ன சொல்வாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை இவர்கள் புசிக்க கூடாது, அதாவது உயிர் கொடுக்கிற ஒரு பழத்தை இவங்க சாப்பிடக்கூடாது, வெளியே அனுப்பிச்சிடுன்றாரு. அனுப்பிச்சிட்டு கேருபீன்களை சுடரொளி பட்டயத்தை வச்சு அந்த வழியை மூடினாரா, வாசல மூடினாரா? அப்ப அந்த வாசல் மூடப்பட்டதுன்னா ஜீவனுக்கான கனியை ஆதாம் ஏவாள் திருப்பி சாப்பிட முடியாது. இதான் அதோடைய கணக்கு. இதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தை பின்னாடி கட்ட சொல்வார். கட்டிட்டு அதுல திரைகள் போடுவாங்க, ஸ்கிரீன். ஒவ்வொரு ஸ்கிரீன் மேலையும் இந்த கேருபீன்கள் உடைய சித்திரை தையலாடை செய்த எம்ப்ராய்டரி வேலை பண்ணுவாங்க. அந்த எம்ப்ராய்டரி டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைகள் மேல இருக்கும். கேருபீன்கள் போட்டு வச்சிருக்கார். இப்போ இந்த திரை கிழிக்குதுன்னா என்ன தெரியுங்களா காமிக்கிறாரு? அங்க மூடப்பட்ட கேருபீன்களால் மூடப்பட்ட ஜீவனுக்கு போற வழி கிறிஸ்துவோடைய மரணத்துல திறக்கப்படுது. இப்போ நீங்க ஜீவனுக்குள் வரலாம் அப்படின்னு காமிக்கிறார். அதுதான் பவுல் சொல்லும் போது தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாக கிழிச்சார். புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்துக்குள் நம்ம போக முடியும். இது எங்க காமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய கனவுல காமிச்சார். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. யாக்கோபுக்கு அங்க கனவு வரும்போது என்ன இடம்? பெத்தேல் அப்படின்னு பார்த்தோம். ஒரு அர்த்தத்தை பார்க்கலாம், தேவனின் வீடு, அது பார்க்கலாம். இப்போ பெத்தேல் தேவனின் வீடு. இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? அப்போ வரும்போது அவரே தேவனுடைய வீடா இருந்தாருங்க. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமும் அவர்தான். எப்படி சொல்றோம்? யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளோட இருந்தார்.
நம்மளோட இருந்தாருன்னா என்ன, தேவனுடைய வீடு இங்க இருக்கு, அந்த வீடு மூலியமா ஏணி கிடைக்குது நம்மளுக்கு மேல போறதுக்கு. அவரே மேலத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவ அப்பம். இன்னொரு டைரக்ட் வசனம் கொடுக்குற பாருங்க. யாக்கோபு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அஹ், தரிசனத்துல இது வந்து தேவனுடைய வாசல் அப்படின்னு பேசியிருக்குவார். அந்த இடத்துக்கு என்ன சொல்வார்னா, இது தேவனுடைய வாசல்னு பேசியிருக்குவார். இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தையை சொல்லியிருக்குவார். வாசிக்கலாம். ஆதி யோவான் 10 9 வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் நானே உள் வாசல். போதுங்க, நானே வாசல். அங்க யாக்கோபு கண்ட கனவுல அந்த ஏணியை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மெய்யாகவே தேவனின் வாசல் அப்படின்னு பேசியிருக்குவார். ஆமாங்க. இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு என்ன வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் ஹெவன் அப்படின்ட்டு நேரடியா பேசியிருக்குவார். இது தேவனுடைய வாசல் அப்படின்னு சொன்னாரா. நம்ம வசனத்தை வேணுமா தான் உங்களுக்கு வாசிக்கலாம். சிஸ்டர், நீங்க பைபிள்குள்ள போயிடுங்க. ஆதியாகமத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். அவர் நேரா என்ன சொல்லியிருக்குவார்னா, இது தேவனின் வாசல்னே பேசியிருக்குவார். கொஞ்சம் எடுத்துக்கோங்க சிஸ்டர். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, ம். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். என்ன சொன்னாருங்களா? இது வானத்தின் வாசல். இயேசு கிறிஸ்து யோவான் 10:9 என்ன சொல்லுவாரு? நானே வாசல். ஆமாங்க, அந்த ஏணி அவர் தாங்க. அவரால மட்டும் தான் மேல போக முடியும். அவராலே அன்றி யாராலையும் போகவே முடியாது. புரிஞ்சுச்சா? இன்னொன்னு கூட பார்க்கலாம். அந்த ஏணி எதுல செய்வாங்கன்னு தெரியாது, ஆனா பெரும்பாலும் பலகையில தான் செய்வாங்க. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதும் சிலுவைன்ற பலகையில தான் மரிச்சார். மரம். அந்த மரம் கூட எப்படி வைக்கப்பட்டிருதுன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தை பார்த்து தான் வச்சாங்க சிலுவைய. படுக்கலா வைக்கல. பூமியில இருந்து வானத்தை பார்த்து நிக்க வச்சு அதுல கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டார். இப்போ அடுத்து தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் பார்த்தாரே. அப்போ இந்த தேவ தூதர்கள் யாரு? ஏறுறாங்களா இறங்குறாங்களா? அந்த அந்த ஏணி கிறிஸ்துன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப அதுல ஏறி இறங்குற தேவ தூதர்கள் யாரு? யாரா இருக்க முடியும்? நம்ம தேவ தூதர்கள்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்ன மனசுல வரோம்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள். அது தப்பல்ல. ஆனா அவர்கள் மட்டும் தூதர்கள் இல்லைங்கோ. ஏன்னா தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் பார்த்தார். தூதர்கள்னு சொல்லிட்டா பரலோகத்துல இருக்கிறவர்களை மட்டும் பைபிள் தூதர்கள் என்று சொல்லாது. மலாக் அப்படின்ற வார்த்தை எபிரேய வார்த்தை. கிரேக்க வார்த்தையில ஆஞ்சிலோஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். உங்களையும் தூதனுன்னு பேசியிருக்கு. ஆமாங்க, நீங்களும் தேவ தூதர்கள் தான். எங்க இருக்கு? சில வசனங்களை காமிக்கிற. ஹாகாய் தேவனின் தீர்க்கதரிசி இருந்தார் இல்லைங்களா? ஹாகாய் யார் தெரியுங்களா? ஹாகாய் தேவனின் தூதனா. அவர் என்ன பரலோகத்துல வந்த தூதனா? இல்ல தானே, மனிதன் தானே. வாசிக்கலாம். ஹாகாய் 1 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய், கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட போதும். இருக்கிறேன் என்று. கர்த்தருடைய தூதனாகிய ஹாகாய். அப்ப ஹாகாய் தூதனா? இல்ல. தேவனுக்காக வேலை செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் எடுத்துன்னு போய் சேர்க்கிறவர்களையும் பைபிள் தூதர்கள் என்று பேசும். இது ஒரு சாட்சி அல்ல, இன்னும் 2 3 கொடுக்குற பாருங்க. ராகாப் தெரியும் இல்லைங்களா? யோசுவாலா வனாந்திரத்திலிருந்து இவர்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்க போறதுக்கு முன்னாடி உளவாளிகள் அனுப்புனாங்க, ஸ்பை. அப்போ போகும்போது ராகாப் தான் வந்த அந்த 2 உளவாளிகளுக்கு, வேவு பார்க்கிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்கள் கானானிய அந்த ராஜா கிட்ட இருந்து காப்பாத்தினது. எரிகோ பட்டணத்தின் ராஜா கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. இது 2 பேர் வந்து மனிதர்கள் தானே. போனவங்க வந்து பரலோகத்துல இருந்து வந்த தூதர்களா? இல்ல. போனவர்கள் மனிதர்கள் தான். ஆனா அவர்களை பைபிள் என்ன தெரியுங்களா பேசோ? தூதர்கள்னு சொல்லும். யாக்கோபு 2 வசனம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு. யாரை ஏற்றுக்கொண்டு? தூதர்களை ஏற்றுக்கொண்டு. ஆனா அங்க போனவர்கள் யாரு? மனிதர்கள். அப்ப மனிதர்களை கூட வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? தூதர்கள். அப்போ ஏனில ஏறுற தூதர்கள் பரலோக தூதர்களா? இல்ல பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போய் மீண்டும் பரலோகத்திலிருந்து கீழே வரக்கூடிய தேவ மனிதர்களா? அதாவது கிறிஸ்துக்கு பின்னாடி போகிற சீசர்களா? யாரா இருக்க முடியும்? இன்னொரு வசனம்,
மல்கியா 2 அதிகாரம் 7 வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். யாரு? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் கூட யாரு? சேனைகளின் கர்த்தரின் தூதன். இன்னைக்கு நாம யாரு? நீங்களே அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமாங்களா? அப்ப நாம கூட இன்னைக்கு ஆசாரியர்கள் என்றால், அப்ப நம்மள கூட வேதம் என்னதான் சொல்லணும்? சேனைகளின் கர்த்தரின் தூதன். அப்ப இங்க ஏறி இறங்குகிறது யார்? இயேசு கிறிஸ்துன்ற ஏணி மூலியமா பரலோகத்துக்கு போய் திருப்பி வரணும். யாரா இருக்க முடியும்? பரலோகத்துல இருக்கிற தூதர்களா அல்லது பூமியில இருக்கிற ஆசாரியர்களா? ஆசாரியர்களா புரியுது இல்லைங்களா? நாமளும் அந்த நிலைமைக்கு இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த ஏணி பூமியிலிருந்து பரலோகத்துக்கு வைக்கப்பட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பலி இருந்துச்சு இல்லைங்களா? அவருடைய மரணம், அந்த சிலுவை மரணம்ன்ற பலி பரலோகத்துல நடக்கல, பூமியிலிருந்து தான் ஏணி வைக்கப்படுது. அவருடைய ரத்தம் இங்க சிந்தப்படுது. பூமியில இருக்கிறவர்கள் தான் மேல போனோம், போயிட்டு மீண்டும் கீழே வருவாங்க. அவங்களுக்கு போறதுக்கான வழி இயேசு கிறிஸ்துன்ற வழி, இயேசு கிறிஸ்துன்ற ஏணி. இத மேல போய் கீழே வரணும்னு சொல்றோம் இல்லைங்களா? இவங்க கிறிஸ்துவின் சபை. உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகக்கூடிய ஜனங்கள் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு நிச்சயம் போயே போவாங்க. ஆனா எந்த வழியில போவாங்கன்னா, தன் சுயத்தினால அல்ல, தன் பராக்கிரமத்தினால் அல்ல, கிறிஸ்து என்ற ஏணினால் போவாங்க. இதைத்தான் பவுல் பேசுவார் 1 தெசலோனியர்கள் 4 அதிகாரம் 16 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்ப முதலாவது எந்திரிச்சுறாங்களா? இயேசு கிறிஸ்துக்குள் மரித்தோர் முதலாவது எந்திரிச்சிட்டாங்க. இப்ப இவங்க தான் மேல போனோம். இவங்க தாங்க திருப்பி கீழேயும் வராங்கோ. எங்க வராங்கோ? அவங்க வரத்துக்கு முன்னாடி இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் கிறிஸ்து வரும்போது முதலாவது இவங்க தானே எந்திரிக்கிறாங்கோ. இந்த முதல் எந்திரிக்கிறவர்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 6 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மேல் 2 மரணத்துக்கு ஆளுகை இல்லை, இவர்கள் ஆசாரியர்களாக தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பதாக 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவார்கள். வந்துட்டாங்களா ஆசாரியர்கள்? ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காத்து கொள்ள வேண்டும், அவன் வாயில் தேவனுடைய வார்த்தைகளை தேடுவார்கள், அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். இந்த தூதன் ஏணில மேலே ஏறி போறாங்க, ஆசாரியர்களா மாறுறாங்க, மீண்டும் வருவாங்க பூமிக்கு. அப்போ போறது எப்போ, வருது எப்போ, அது இப்ப வேண்டாம், அது பின்னாடி பார்க்கலாம். போகும்போது தனித்தனியா போவாங்க, வரும்போது எப்படி தெரியுங்களா வருவாங்கோ? பரிசுத்த நகரமா பரலோகத்தை விட்டு பூமிக்கு கீழே இறங்கி வருவாங்க. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 2 வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த மணவாட்டி இப்போ பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வர கண்டேன். அதுதான் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா பார்த்தாராம். ஏறுறாங்க, மீண்டும் இறங்குறாங்க. இப்போ கீழே வரும்போது எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நகரமா வராங்க. இப்போ நாம எப்படி தெரியுங்களா இருக்கிறோம்? இன்னும் நகரமா மாறல, இப்போ பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். பின்னாடி பரிசுத்த நகரமா மாறிடுவாங்க. அத்தா பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 2:9 அழைக்கப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதின்னு பேசுவார், ஹோலி நேஷன் வார். இப்போ பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம் மேலே ஏறும்போது. ஆனா இறங்கும் போது எப்படி வருவாங்கன்னா பரிசுத்த நகரமா வருவாங்க. இததான் அங்க யாக்கோப்ல காமிச்சார். அப்ப இயேசு கிறிஸ்து சாகுற வரைக்கும் எது தெரியுங்களா? இல்ல, ஜீவன் கொடுக்கிற வரைக்கும் ஏனியே வைக்கலங்க, மேலே ஏறி போகவே முடியாது. உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார் 1 கொரிந்தியர் 15 23 அவனவன் தன் தன் வரிசையில உயிர் பெற்று வருவான். கிறிஸ்துவானவர் முதல் பலனா, அவர் தான் முதல் உயிர்த்தெழுந்து வந்துட்டாரா. பின்பு கிறிஸ்து வரும்போது அவருக்குள் மரித்தோர் முதலாவது உயிர்த்தெழுந்துருவார்கள். இயேசு கிறிஸ்து எப்போ வராரோ அப்பதாங்கோ முதலாம் உயிர்த்தெழுதல்ல வருவாங்க.
இந்த உயிர்த்தெழுதல் முதல் அடியக்கூடியவர்கள் யாருன்னா கிறிஸ்துவின் சபை. அவங்க தான் வானத்து நட்சத்திரம். அதனால தான் ஆசீர்வாதத்தை இவர் பிரிச்சு கொடுக்கும்போது அல்லது சொல்லும்போது அந்த வரிசைய பேசினார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடல் கரை மணலை போலவும் பேசினார். இதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஆதாரம் கொடுக்குற பாருங்க. ஒரு ரெண்டாவது ஆசீர்வாதம் இந்த ஆபிரகாம் கொடுக்கும்போது ஒரு ஆசீர்வாதம் சொல்வார் இல்லைங்களா? அதை சொல்லும் போதே உன் சத்துருக்களுடைய வாசல்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு பேசுவார் இல்லையா? அதாவது எதிரிகள் அவங்க வாசல்களை இவங்க சுதந்திரித்துக் கொள்வார்கள். சுதந்திரித்துக் கொள்வார்கள்னா எதிரிகளால உன்னுடைய சந்ததியை ஜெயிக்க முடியாது. உன் சந்ததி தான் எதிரியை ஜெயிக்கும். இந்த வார்த்தை அப்படியே இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட பேசியிருக்குவார். பேதுரு கிட்ட கேட்குவார். பேதுருன்னா அவங்க சீசர்கிட்ட கேட்டுன்னு வருவார், நான் யாரு, ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு. அப்போ பேதுரு எந்திரிச்சு சொல்வார் இல்லைங்களா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்போ கிறிஸ்து என்ன சொல்வார்னா, பேதுரு நீ பாரு, இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. ஏன் சொன்னாரு? சபை தான் அந்த ஆசீர்வாதத்தை பின்னாடி சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாதாளம் என்பது எதிரி, சத்ரு. அந்த சத்ருவோடைய வாசல நீங்க மேற்கொண்டுடுவீங்க. சத்ரு உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்க சத்ருவை ஜெயிச்சிடுவீங்க, நீங்க மரணத்தை ஜெயிக்குவீங்கன்ட்டு எப்படி பேசுறாருன்னா, பாதாளத்தின் வாசல்கள் அதை உங்களை மேற்கொள்ளாது, நீங்க ஜெயிக்குவீங்கன்னார். அங்க ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்த்தைகள் பேதுரு மூலியமா அல்லது பேதுருவும் பின்னாடி வர சபைக்கும் கிறிஸ்து பேசியிருக்கிறார். புரியுதுங்களா? இதெல்லாமே வேதத்துல இருக்கிற எல்லாமே கனெக்டட். ஒவ்வொன்றும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சிவப்பு நூல் பிடிச்ச மாதிரி முழு வேதமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி வார்த்தைகளால பின்னப்பட்டிருக்கு. ஒன்னா எடுத்தா தான் உள்ள இருக்கிற சத்தியமே நம்மளுக்கு விளங்கும். அப்போ ஆபிரகாம் மூலியமா ரெண்டு சந்ததி பிரிறாங்க. ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரம், இன்னொரு சந்ததி கடல் கரை மணல். முதல் ஆசீர்வாதம் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு தான் போகுது. அந்த நட்சத்திரம் யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்தவர்கள். அப்ப முன்னாடி வந்தவர்கள் அவங்க இல்லைங்களா? அப்படின்னா அவங்க கூட இருந்தாங்க. அவங்களுக்கு கூட நட்சத்திரம் ஆசீர்வாதம் இருந்துச்சுங்க, இருந்துச்சு. ஆனா இழந்துட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த வாய்ப்பு இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு, நட்சத்திரமா மாறுறதுக்கான வாய்ப்பு. ஆனா நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்கள்கிட்ட தான் இருந்தது. அவர்கள் இழந்து போயிட்டாங்க. எப்படி இழந்து போறாங்கன்னா, ரெண்டு கோத்திரமா பிரிஞ்சாங்கன்னு சொன்னீங்களா? ஒரு பக்கம் 10 கோத்திரம், இன்னொரு பக்கம் 2 கோத்திரமா பிரிஞ்சாங்கன்ட்டு. முதல் 10 கோத்திரத்தை தேவன் முழுமையா தள்ளிடுறார். அவங்க திருப்பி வருதே இல்லை. அதை ஓசியா கிட்ட பேசுவார். ஓசியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஓசியாவுக்கு பிள்ளைகள் பிறக்குவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சில பெயர்களை வைக்க சொல்வார். ஜெஸ்ரீல், எஸ்ரீலின் பேர் வைன்வார். எஸ்ரீல்னா என்னன்னா, நான் எகுவோடைய வீட்டின் மேல் நியாய தீர்ப்பு எடுத்துன்னு வர அந்த மேல இருக்கிற 10 கோத்திரத்துக்கு பேசுவார். அந்த மாதிரி ஓசியாவுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற பேர்ல இஸ்ரேலுக்கு வர தண்டனையை பேசி வச்சிருக்குவார். வாசிக்கலாம், ஓசியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகமி என்னும் பேரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை சொல்லிட்டார். இது 10 கோத்திரத்துக்கு பேசுவார். இவருக்கு இந்த பேர் வையே, ஏன்னா இனி நீங்கள் என் ஜனமும் அல்ல, நான் உன்னுடைய தேவனும் அல்ல. 10 கோத்திரத்தை தள்ளிடுறார். 2 கோத்திரம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அந்த 2 கோத்திரம் தான் காணாமல் போன இஸ்ரேலோடைய ஆடு. அந்த ஆடை தேடித்தான் இயேசு கிறிஸ்து வருவார். யூதா, ரொம்ப குறிப்பா யூதா கோத்திரம் கூட இருந்த பெஞ்சமின் கோத்திரம், அவங்க கூட இருந்த வேற சில கோத்திரம் கூட அன்னைக்கு இருந்துச்சு. அவங்கள தேடின்னு வந்திருக்குவார். இப்போ இந்த 2 கோத்திரத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தார். என் கூட நீங்க வந்துடணும், இந்த இந்த நட்சத்திர ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துருங்கன்னு. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏசா போல தள்ளிட்டாங்க. அவங்க ஏசா போல. இத இயேசு கிறிஸ்து ஒரு உவமை வடிவத்துல, நிறைய உவமை, ஒரு 2 உவமை சொல்றேன், சின்ன சின்னதா. ஒரு உவமை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய கல்யாண விருந்து ஞாபகம் இருக்கா? அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரர்களாய் போனதுனால வழியோரமா இருக்கிறவர்களை போய் கொண்டு வா உள்ளோன்னு. அது ஒண்ணு. இன்னொரு உவமையில தோட்டக்காரர் உவமை பேசுவார். ஒரு எஜமானனுக்கிட்ட ஒரு தோட்டம் இருந்ததா. அந்த தோட்டத்தை சில குத்துகைக்காரர்கள் டெனண்ட்டுக்கு லீஸ் விட்டுருக்குவார். நீங்க இந்த தோட்டத்தை பராமரிச்சு எனக்கு கனிகள் கொடுங்கன்னு. அவன் கனிகளே கொடுக்கலையா.
இவர் வந்து இவருடைய வேலைக்காரர்களை அனுப்புவார், கனிகளை கேட்டா கொடுக்க மாட்டாங்க, தெரியலீங்களா? மத்திய 21 வரும். அப்போ என் குமாரன் அனுப்புனா கனி கிடைக்கும்னு சொல்லி அனுப்புனா குமாரனே பிடிச்சி அடிச்சுட்டுக்குவாங்க இல்லைங்களா, அந்த உவமை. அப்ப அந்த உவமையை சொல்லிட்டு கிறிஸ்துனா சொல்வார்னா, உங்களிடத்திலிருந்து யாரு யூதர்கள்ட்ட பேசுவார், உங்களிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு கனி கொடுக்கிற வேற ஜனம் நம்போ நமக்கு கொடுக்கப்படும் பேசுவார். அப்பதான் அவங்க நம்மளுக்கு நட்சத்திரத்துக்கான ஆசீர்வாதமே வந்தது. அவங்களோட தான் முதல் முதல் இருந்துச்சு, அவங்க இழந்துட்டாங்க. பின்னாடி நமக்கு கொடுக்கப்படுது. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21 43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கனிகளை தருகிற ஜனம் நம்ம கிட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டாராம். இதை நிறைய இடத்துல பேசியிருக்குவாருங்க. ஆபிரஹாமோடைய வடக்குலேருந்தும் கிழக்குலேருந்தும் மேற்குலேருந்தும் தெற்குலேருந்தும் அநேக ஜாதிகள் ஆபிரஹாமோட வந்து பந்தி இருப்பார்கள். ஆனா ராஜ்யத்தின் புத்திரர்களோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் அப்படின்லாம் பேசுவார். நான் சொ- நான் சொல்வார்னா, இஸ்ரேல் மக்களே, இஸ்ரேல் மக்களேனா யூதா, யூதா கோத்திரத்தில் இருந்த மக்களே, நீங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி. நீங்க வந்து வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தான் கொடுத்தோம். நீங்க தான் வானத்து நட்சத்திரம், நீங்க தான் வரணும். நான் மறிச்ச பின்னாடி அந்த ஏணி மூலியமா உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனா நீங்க இழந்து போயிட்ட தொட்டு உங்களை தள்ளிட்டு உலகத்துல இருக்கிற பல பற்பல ஜாதிகளை கொண்டு வந்து ஆபிரகாமுடைய பந்தி சாப்பிட வைக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கை அவங்களுக்கு கொடுக்குற, அவங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா மாறிடுவாங்க. அவங்க வருவாங்க ஏணியில ஏறி. அந்த சந்ததி தான் நட்சத்திர கூட்டம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 11 எழுதும் போது தெளிவா புரிஞ்சு எழுதுறார். ஆபேல்ல இருந்து பேசிட்டு இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள், ஆனா சுதந்தரித்து கொள்ளாமலே போனார்கள். ஏனெனில் தேவன் நமக்கு நமக்கு என்று ஒரு விசேஷித்த நன்மையை முன் குறிச்சு வச்சார். நம்மை அல்லாமல், மீண்டும் சொல்ற, நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராக மாட்டார்கள் அப்படின்னு முடிக்குவார். அப்போ பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு யார் தெரியுங்களா இருக்கு? நமக்கு இருக்கு. ஆமாங்க, நமக்கு இருக்கு. இத ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சேன் இல்லைங்களா? ஆதாமையும் ஏவாளையும் அவர் வெளியே தள்ளும்போது அந்த கேருபீன்களை வச்சு மூடிட்டாரு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல அந்த திரைசீலை கிழியும் போது கேருபீன்கள் வைக்கப்பட்ட அந்த திரைசீலை கிழிக்கிறார். கிழிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்போ ஜீவனுக்கு போற வழி திறக்கப்பட்டது, உள்ள வா அப்படின்றார். அப்போ நட்சத்திரம் தானே முதல் போனோம், அவங்களுக்கு தானே முதல் உயிர்த்தெழுதல், முதல் ஆசீர்வாதம். என்ன சொல்றாருன்னா, சபை உயிர்த்தெழுந்து வராமல் வேற யாருமே வர முடியாது. அத்தாதோடைய கண்ணோட்டம் ஆபிலிருந்து எடுத்து பேசுவார். ஆனா சில கேள்விகள் இருக்கும், வரலாம் அந்த கேள்விகளுக்கு. டைரக்டா ஒரு 2 3 வசனம் கொடுக்குற பாருங்க. வெளிப்படுத்தல் 2 பைபிள் இருந்து எடுத்துக்கலாம் சிஸ்டர். வெளிப்படுத்தல் 2 26 28 வரைக்கும் வாசிக்கலாம். வாசிச்சோன்னா அதுல இயேசு கிறிஸ்து நேரடியாவே சொல்வார். நான் சொல்வாரு, நான் ஜெயம் கொண்டு எப்படி ராஜ்யங்கள் மேல் அதிகாரத்தை பெற்றிருக்கிறனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் இரும்பு கோலை தருவேன். அதை மட்டும் சொல்ல மாட்டாரு, ஜெயிக்கிறவனுக்கு விடி வெள்ளி நட்சத்திரத்தை தருவேன்னுவார். வாசிக்கலாம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். நான் கொடுக்குறாருங்களா? ஆவியானவர் போதுங்க. விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆபிரகாம்ல இருந்து என்ன சந்ததி வராங்க வெளியோ? வானத்து நட்சத்திரம், கடல் கரை மணல். இப்போ ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறேன்ட்டாரு? விடிவெள்ளி நட்சத்திரம். நீங்க தான் நட்சத்திர சந்ததி. இப்போ ஜீவனுக்குள்ள போகலாம். அப்பனா இந்த வாசல் எப்ப திறக்கப்பட்டது? தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணார். பாக்குறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்னாடி தாங்கோ பரலோகத்துக்கு போகக்கூடிய ஏணியே வைக்கப்படுது. அது வரைக்கும் ஏணியே இல்லை, ஏணியே கிடையாதுங்க. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நம்மளாம் அதுக்குள்ளதான் போயின்னு இருக்கிறோம். நம்மளை மீட்டு எடுக்கணும்னா ஜீவன் கொடுக்க வேண்டியதா இருந்தது. பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ரத்தம் தேவைப்பட்டதா.
அவருடைய நியாயப்பிரமாண பிரகாரம். ஆடுகள் மாடுகளுடைய ரத்தமெல்லாம் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியல. கிறிஸ்து எப்போ ரத்தத்தை கொடுத்தாரோ அப்பதான் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட்டு தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணார் இயேசு கிறிஸ்து அவருடைய பலி நிமித்தமாக. அப்பதான் ஏனியே வச்சாரு. அப்ப அதுக்கு முன்னாடி ஏனியே கெடியில. அப்பதான் பரலோகத்துக்கே போக முடியும், ஜீவனுக்கே போக முடியும். அப்படி இருக்கும்போது வேதத்துல பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்தவர்கள் எங்கே போனார்கள்? எலியா பரலோகத்துக்கு போனாரே. ஏன்னா நம்ம படிக்கிறோம், எலியாவை குறிச்சு பார்க்கும்போது அவர் சுழல் காற்றிலே ரதங்கள்ல அந்த குதிரை நெருப்பு ரதத்துல அவருடைய பரலோகத்துக்கு போனாரு. ஏனோக்கு எங்க போனாரு? பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த மோசே எங்க போனாரு? ஏன்னா பின்னாடி மோசேலாம் வராங்களே, அப்போ இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிறிஸ்துக்கு பின்னாடி தான் திறக்கப்படுதுன்னு சொன்னா அப்ப இவங்களால எங்க போனாங்க? வசனம் இருக்கே. இதை குறித்து நாம் அடுத்த பாகத்தில் நாம் பார்க்குவோம், இவர்கள் எங்கே போனார்கள் என்று, எப்படி போனார்கள் என்று. ஆனா அதுக்கு முன்னாடி மீண்டும் நாம் தொடர்ந்து என்ன பார்த்துன்னு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு சொன்ன அந்த காரியம் இன்னும் அங்கதான் போயின்னு இருக்கிறோம். அப்பொழுது இருந்த வானமும் பூமி ஜலத்தில் அழிந்தது, அதை பார்த்துட்டோம். இப்பொழுது இருக்கிற தீமையான உலகம் இதுதான் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கிறோம். இன்னும் நாம கூட தேடின்னு இருக்கிறோம் அந்த வித்து யாரு வித்து யாருன்னு. இப்போ ஒரு அளவுக்கு தெரிய வருது, அந்த ஸ்திரீயின் வித்து இந்த நட்சத்திர கூட்டத்துல தான் வரணும். ஆனா நம்மளுக்கு தெரியும் யார் அதுன்ட்டு கூட பைபிள்ல இருக்கு, பார்க்கலாம். இப்போ இங்கதான் நம்ம வந்திருக்கிறோம். இது முடிஞ்சாதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல போகும்போது தான் இனி வரப்போற நீதி வாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமி அதை பார்க்க போவோம். ஆனா இப்போ இது வரைக்கும் இன்னைக்கு என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், 2 சந்ததி பிரிகிறது, வானத்து நட்சத்திரம் கடல் கரை மணல். அதுல நட்சத்திரம் யாருன்னு பார்த்துட்டோம். முதல் 12 கோத்திரத்துக்கும் அந்த அழைப்பு இருந்தது. 10 கோத்திரம் எழுந்துடுறாங்கோ ஓசியா மூலியமா, அவங்க 10 கோத்திரம் எழுந்துடுறாங்கோ. அடுத்து இந்த 2 கோத்திரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு எப்போ இவங்க நிராகரிச்சாங்களோ அந்த வாய்ப்பு பரலோக ராஜ்யம் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு கனி கொடுக்கிற வேற ஜனம் நமக்கு கொடுத்துட்டார். இப்ப நமக்கு அந்த நட்சத்திரத்துக்கு போறதுக்கான, அல்லது ஆபிரகாம் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி நட்சத்திரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் பூர்ணராயிட்டோம்னா நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராக மாட்டார்கள். நமக்கு அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் போய் சேர்ந்துரும். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், நம் நட்சத்திர கூட்டமாக மாறத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த அழைப்பு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதுக்குள்ளோ போறதுக்கு பிரவேசிக்கிறதுக்கு வந்துட்டோம். இஸ்ரேல் மக்கள் எழுந்து போயிட்டாங்க பாருங்க, எல்லாம் தெரிஞ்சு. அந்த மாதிரி நாமும் தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பை இழந்து போகாமல் தக்க வைத்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் தாமே பரத்திலிருந்து அவருடைய பரிசுத்தாவை நமக்கு கொடுத்து நம்மை அனுதினமும் வழி நடத்துவாராக. மீண்டும் இதோடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பாகத்தில் காணலாம். அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். Praise the Lord.